ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 8 தொகை நூலில் பரிபாடல்கிற நூலை பற்றி பார்க்கலாம். இது அகம்பூரம் சார்ந்த நூல். இசைப்பாடல்களான பாவகையை பரிபாட்டு எனப்படும். அடுத்தது தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடலாகும். திணை அகமும் புறமும் சேர்ந்த நூல் தான் இந்த பரிபாடல். அடுத்தது 70 பாடல்களில் 22 பாடல்கள் மட்டுமே இங்கே கிடைச்சிருக்கு. நமக்கு தொகுப்பித்தவர் யார் என்று அறியப்படவில்லை. தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் இதுதான். இன்னொன்று இருக்கும், அதாவது முதலில் எடுத்தாளப்பட்ட தொகை நூல் எதுன்னு கேட்கலாம், அது குறுந்தொகை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இயற்கையை இறைவனாக கண்டு வழிபடும் பான்மையை போற்றும் நூல் இதுதான். அடுத்தது மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக காட்டும் நூலும் இதுதான். அடுத்தது கின்று என்னும் காலம் காட்டும் இடைநிலை முதலில் பரிபாடலில் தான் காணப்படுகிறது. இது ஞாபகம் வச்சுங்க. கிறு, கின்று, ஆனின்று, இது ஆண் நின்று, இதெல்லாம் என்ன இடைநிலை வரும்னு சொல்லுங்க. அடுத்தது 9 என்னும் எண்ணுக்கு தொண்டு என பொருள்பட கூறிய நூல் இந்த பரிபாடல். அடுத்து உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல், அதுவும் பரிபாடல் தான். இந்த நூலோட சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தோம்னா பொருட்கலவை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை ஓங்கு பரிபாடல் என்றும் சிலர் அழைப்பாங்க. அடுத்தது தெய்வம் பாடலின்படி, பழம்பாடலின்படி எத்தனை பாடல் இருக்குது, தற்போது நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது திருமாலுக்கு 8 பாடல்கள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது வெறும் 6 பாடல்கள் தான். செவ்வேல் அப்படின்னா முருகன், இவருக்கு 31 பாடல்கள் இருக்குது, 8 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. அடுத்து காடு கிளால் அப்படிங்கிற காளிக்கு 11 பாடல் தான் இருக்குது, ஆனால் எந்த பாடலும் இது வரைக்கும் கிடைக்கல. அதேமாரி தான் வையை 26 பாடல்கள் இருக்குது, 8 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. மதுரையை பற்றி 4 பாடல் இருக்குது, ஆனால் ஒரு பாடல் கூட கிடைக்கல. 70 பாடல்களில் 22 பாடல்கள் தான் இருக்குது. அடுத்து இதை ஞாபகம் வச்சுங்க. மேற்கோள் பார்க்கலாம். மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை பூவோடு புரையுஞ்சீரூர் பூவில், இது பரிபாடலில் இருக்குது. அடுத்து தீயினுள் தென்றல் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மலையும் நீ செல்லினுள் வாய்மை நீ, இது பரிபாடல். இதை ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு அடிவரையரே எக்ஸாமில் இந்த மேற்கோள் குறிக்காட்டி இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது முக்கியமாக கேட்டுட்டு வராங்க. இதிலேருந்து கன்ஃபார்ம் 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க் தமிழில் கேட்டுடுறாங்க. ஞாபகம் வச்சு கரெக்டாக எழுதுங்க. நன்றி.